சென்னையில வந்து பாருங்க, சோப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமேட்டோ ஓட்டுறான், இல்ல காரை இஎம்ஐல வாங்கி வச்சு கார் ஓட்டுறான், ஒரு மாதிரி 16 மணி நேரம் டாக்ஸி ஓட்டுறான். என்னையா படிச்சிருக்கேன்னு கேட்டா டிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், நல்ல படிப்பு, ஆனா வேலை கிடையாது. எடப்பாடியார் என்ன பேசுறாருன்னா, மத்திய அரசாங்கத்தை எதுக்கு சண்டை போட்டே இருக்கீங்க, அப்படி இணக்கமா போய் உங்களுக்கு வேணுங்கிற திட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். சரிங்க சார், நீங்க 4 வருஷம் பிஜேபிக்கு அடிமையா இருந்தீங்க, இணக்கமா இருந்தீங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? ஏதோ ஒரு நல்ல திட்டம் சொல்ல முடியுமா? உதய் மின் திட்டம் கொண்டு வந்தீங்க, தமிழ்நாடு மின்சார வாரியம் மொத்தமா போயிருச்சு. நீட்டுக்கு ஒரு பேர் கொடுத்தீங்க, எங்க பிள்ளைங்க படிக்க முடியாம போச்சு. இது மாதிரி எத்தனை சட்டத்தை சொல்றது? டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில தமிழ்நாடு அரசாங்க துறையில் வேலை கேட்கக்கூடிய, வேலைக்கு போட்டியிடக்கூடிய தேர்வுல வெளி மாநிலத்துக்கான போட்டி போடுவான சட்டத்தை கொண்டு வந்து எடப்பாடியார், மறந்துடாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல. சென்னையில வந்து பாருங்க, சோப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமேட்டோ ஓட்டுறான், இல்ல காரை இஎம்ஐல வாங்கி வச்சு கார் ஓட்டுறான், ஒரு மாதிரி 16 மணி நேரம் டாக்ஸி ஓட்டுறான். என்னையா படிச்சிருக்கேன்னு கேட்டா டிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், நல்ல படிப்பு, ஆனா வேலை கிடையாது. வேலை கிடையாது. என்ன காரணம்னா, டிஎன்பிஎஸ்சில தமிழன் இல்லாதவனெல்லாம் இங்க போட்டி போட்டு இங்க தேர்வு வாங்கலாம். வெல்க தமிழர், வெல்லட்டும் தமிழ், உயரட்டும் தமிழ்நாடு.